ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். லாங் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆயிருச்சு. இது கார்த்திகை தீபத்தப்ப எடுத்த வீடியோ. கார்த்திகை தீபத்தன்னைக்கு பார்த்திங்கன்னா நல்ல மழை, பனியும் கூட. காலையிலேருந்தே நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. தீபம் வைக்கிறதா வைக்க முடியுமானே தெரியல. சரி, அதுக்கு முன்னாடி கார்த்திகை அப்பம் செய்யலான்னு சொல்லிட்டு பச்சரிசி 1 டம்ளர் ஊற வச்சுட்டேன். 3 மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே பாகு ரெடி பண்ணிடலான்ட்டு நான் நாட்டு சர்க்கரையை 1 டம்ளர் எடுத்து பாகுக்காக ரெடி பண்ணுறதுக்கு எடுத்துட்டேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உருண்டை வெல்லம் இருந்துச்சுனாலும் அதையும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. கம்பி பதம் வரணுங்கிறது இல்லை, இந்த இது வந்து கரைஞ்சா மட்டும் போதும். அது கரைஞ்சி வர்றதுக்குள்ளே அரிசி ஊறி வந்துருச்சு. நான் 3 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதையும் எடுத்து மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு 1 வாழைப்பழம் சேர்த்திக்கோங்க, 2 ஏலக்காய் சேர்த்திக்கோங்க. அப்புறம் அந்த காய்ச்சி ஆற வச்சோம் இல்லையா, அந்த பாகும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்களா, இந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நான் கூட பாகு சேர்த்து நல்லா கலந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சு பேனில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதுமே வந்து ஒவ்வொரு கரண்டியாக ஊற்றி எடுத்துக்கோங்க. ஒரே டைமில் வந்து நிறைய ஊற்ற முடியாது. இந்த மாதிரி ஊற்றுனீங்கனாலே கொஞ்சம் நேரம் ஆனதுமே நல்லா மேலே புஃப்னு வர ஆரம்பிச்சிடும். ஃப்ளஃபியாக சாஃப்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் மேலே வந்ததுமே வந்து நீங்கள் எண்ணெய் எடுத்து இந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா மேலே 2 பக்கம் ஈவன் கலரில் வந்துடும். ஒரு பக்கம் வேறு கலர்லேயும் இன்னொரு பக்கம் வேறு கலர்லேயும் இல்லாமல் 2 பக்கம் ஒரே கலரில் வந்துடும். செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நானும் இது ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன், எனக்கு நல்லா வந்துச்சு. அதனால தான் ஷேர் பண்ணுறேன் உங்ககிட்ட. செஞ்சு பாருங்கள். அப்புறம் இது முடித்ததுமே வந்து விளக்கெல்லாம் கழுவிடலான்னு சொல்லிட்டு விளக்கு, குத்து விளக்கு, அப்புறம் மண் விளக்கு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சுட்டு கழுவுறதுக்கும் போட்டாச்சு. கழுவி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அது ஈரம் காய்ஞ்சதுமே வந்து எடுத்து பொட்டெல்லாம் வச்சு எண்ணெய், நெய் எல்லாமே ஊற்றிடலாம். திரியெல்லாம் போட்டு வச்சுட்டு போயிடலாம். போய் கோயிலில் கும்பிட்டு வந்துடலான்ட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் பொட்டு வச்சுட்டு. எப்போவுமே வந்து கார்த்திகை தீபத்துக்கு வந்து திருவண்ணாமலையில் வந்து 6 மணிக்கு தீபம் போடுவாங்க. அதுக்கப்புறம் தான் 6:05க்கு மேலே தான் வந்து நம்ம வீட்டில் தீபம் போடணும். அதனால் சரி, நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நெய் தீபத்துக்கும் வெத்தலை வீட்லேயே இருந்துச்சு, அதையும் பொறிச்சிட்டு வந்து தட்டத்தில் பொட்டு வச்சுட்டு, வெத்தலையும் வச்சு அதுக்கும் பொட்டு வச்சுட்டு, விளக்கு வச்சு விளக்குலையும் பொட்டு வச்சுட்டு, நெய்யெல்லாம் ஊற்றி எண்ணெய், திரி எல்லாம் போட்டு வச்சுட்டு, சரி கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போகிறதுக்கும் நெய், விளக்கு எல்லாம் எடுத்துகிட்டு கோவிலுக்கு போகிறதுக்கு கிளம்பிட்டேன். கோவில் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இருக்குது, குழந்தை வேலவன் முருகன் கோவில். அங்கே ஃபஸ்ட்டு போய் விநாயகருக்கு வீட்லேயே வந்து செம்பகப்பூ இருக்குது, அதுவும் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதையும் எடுத்துகிட்டு போயிட்டு சாமிக்கு வச்சுட்டு நெய் தீபம் போடுறதுக்காக விளக்கு வச்சு நெய் தீபமும் போட்டுட்டு அதுக்கப்புறம் பிரகாரத்தை சுற்றி வந்துட்டு முன்னாடி முருகருக்கும் நெய் தீபம் போட்டாச்சு. போட்டுட்டு முருகரையும் வேண்டிட்டு அங்கேயே ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். வீட்டுக்கு கிளம்பி வந்தது முன்னாடி வாசலில் வந்து கோலம் போட்டுட்டு தான் வந்து குத்து விளக்கு வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. சரி, கோலம் போட்டுடலான்ட்டு கோலமும் போட எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். கோலம் போட்டுட்டு அங்கே மஞ்சள், குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா முருகர் தரிசனம் கொடுத்துட்டு இருந்தார். குளிரில் நடுங்கிட்டு இருந்தார். அவரையும் பார்த்துட்டு முடிக்கிற போது பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் விளக்கு ஏற்றிட்டாங்க, தீபம் போட்டாங்க. அதுக்கப்புறம் சரி நம்மளும் தீபம் போட்டுடலான்ட்டு ஃபஸ்ட்டு காமாட்சி அம்மன் விளக்கில் தீபம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நெய் தீபமும் ஏற்றிட்டு வெளியே வந்து குத்து விளக்கில் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் காற்று நல்ல காற்று. விளக்கு பற்ற வச்சதுமே பார்த்திங்கன்னா கெட்டு போகுது. என்னடா பண்ணுறதுன்ட்டு இருந்தேன். அப்புறம் சைடில் கட்டலெல்லாம் வச்சு மறைச்சி எப்படியோ எரிய வச்சாச்சு. ஃபஸ்ட் நாள் தீபம் ஏற்றி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் செகண்ட் டே பார்த்திங்கன்னா மாமா வந்து மசால் பயிருக்கு உரம் போடலான்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் எடுத்து விட்டுட்டு உரம் போட்டுட்டு இருந்தார். அதையும் பார்த்துட்டு அன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா வெளியெல்லாம் ஃபுல்லாக விளக்கு வச்சுருந்தேன். வெளியே மாட்டுச்சாலையில் எல்லாம் விளக்கு வச்சுட்டு முடிச்சுட்டேன். எப்படியோ செகண்ட் டேவும் எப்படியோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த முருகர் வந்து டெய்லியுமே நம்ம வீட்டுக்கு வந்து தரிசனம் கொடுத்துட்டே இருப்பார். அவருக்கு கொஞ்சம் கம்பு, அரிசி எல்லாம் போட்டுட்டு சாப்பிட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் 3வது நாளும் தீபம் ஏற்றியாச்சு. 3வது நாள் பார்த்திங்கன்னா அதே மாதிரி வெளியே மட்டும் ஏற்றிட்டேன். வெளியே உள்ளே மட்டும் ஏற்றிட்டு அங்கே முன்னாடி வந்து மல்லாண்ட சாமி இருக்கார், அவங்களையும் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வீட்லேயே செம்பக மரம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அங்கே பார்த்திங்கன்னா செம்பக மரம் பூ பூத்து அவ்வளோ மனம். அதையும் போய் பார்த்துட்டு எல்லாம் பொறிச்சு பக்கத்து வீட்டிலலாம் கொடுத்துட்டு பூவை
பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பூ பூத்திருக்கு. பூ பார்க்க பார்க்க அவ்ளோ ஆசையா இருந்துச்சு. சூப்பரா இருக்கும் பாருங்க.